ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அது என்னென்னா, குக்கரே இல்லாமல் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு, காரமே இல்லாத கத்திரிக்காயும் அந்த அந்த மாதிரி மெத்தடில் வச்சுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி பருப்பு ஒரு 150 பருப்பு எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். சாதாரண பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கேன், சட்டியில் தான் வேக வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி அதில் சாம்பாரில் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும் சாம்பார். அதோட இப்போ பருப்பு நல்லா வெந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம் இல்லாதனால கட்டி பெருங்காயத்தை இப்போயே போட்டாச்சு. இதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அவரைக்காய் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். அவரைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு காய் தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வேக வச்சுக்கணும். வேக வச்சோம்னாலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கணும். நம்ம குக்கர்லேயே தான் எப்போவுமே சாம்பார் வைப்போம். அது இந்த மாதிரி வைக்கும்போது சாம்பார் குக்கரில் வைக்கிறத விட நம்ம தனியாக இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வேகாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம குக்கரையே தேடுறோம். பருப்பு இந்த மாதிரி இது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கனாலே பருப்பு வெந்துடும். பாருங்கள், நல்லா பருப்பு குழஞ்சி வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கணும். சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லாதவங்க நான் வந்து மஞ்சத்தூள் முதலே போட்டுட்டோம். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளி பெரிய தக்காளி 1 போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி புளி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். சாம்பாருக்கு புளி ரொம்ப போடக்கூடாது. தேவையான உப்பும் போட்டேன். எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார்னு இல்லை, வேறு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான புளியை கரைச்சி இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு கிடையாது ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். அதனால் தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கடுகு பருப்பு போட்டு வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காயை காரம் இல்லாமல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு பொரியலை பறிப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் காரம் போட்டு நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சா தான் கருக்காது. எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிறணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றுற இடத்துல ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயை நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்து நம்ம வதக்கணும். தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியதுதான். வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்துக்கணும். நான் காரத்துக்கு வந்து மிளகாய் போட்டிருக்கோம், நம்ம வந்து சின்ன வெங்காயமும் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சாலே நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் இந்த கத்திரிக்காய். இது கிரேவின்னு சொல்ல முடியாது, பொரியல்னு சொல்ல முடியாது. இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் காரம் பத்தலைன்னா கடைசியில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நான் போடலை, இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. சாம்பாருக்கு சூப்பரான சைடிஷ். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பரான சாம்பாரும் கத்திரிக்காய் காரம் இல்லாத கத்திரிக்காயும்
இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கல்லுப்பு போட முடியாது, அதனால் பவுடர் சால்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். டக்குன்னு வெந்துடும் கத்திரிக்காய். கத்திரிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. சாம்பார், கத்திரிக்காய், அப்பளம், அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு. இதே மாதிரி நீங்களும் சாம்பாரும் கத்திரிக்காய் வறுவலும் செஞ்சுட்டு அப்பளமோ ஏதோ பொரித்து அப்பளம் வத்தலை எதுனாலும் பொரித்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண